அடுத்தது கனவுகள். சார் நான் வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கேன் சார், எனக்கு தெய்வீகமான கனவுகள் வருதுங்க சார், நிறைய கனவுகள் வருது, எனக்கு சாமி வர்றாங்க, சிவபெருமான் வர்றாரு, முருகன் வர்றாரு, அல்லாஹ் வர்றாரு, இயேசு கிறிஸ்து வர்றாரு, சித்தர்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க, என்ன அங்க கூட்டிட்டு போறாங்க, இங்க கூட்டிட்டு போறாங்க, எனக்கு அதை கொடுக்குறாங்க, எனக்கு தீட்சை கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள். இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க என்னமெல்லாம் மனசுல போட்டிருக்கீங்களோ அது மட்டும் தான் பிரதிபலிப்பா வெளியில் வரும். இது நாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு பொருள் ஒரு மனிதனோட கனவுல வந்ததே இல்லை, சரித்திரமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல நீங்க பார்க்காத, உங்க உணர்வுக்கு இல்லாத, உங்களுக்கு தெரியாத, நீங்க கேட்டறிஞ்சு பார்த்தறியாத எந்த பொருளும், எந்த மனிதரும், எந்த இடமும் உங்க கனவுல வரவே வராது, இனி வர்றதுக்கும் வாய்ப்பில்லை. எதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அது மனதுல இருக்கும். மனம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது, அது தூங்கும் போது அடங்கிருச்சு. அப்போ தூங்கும் போது அடங்கின மனசோட பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் கனவுன்னு